ஃபிஷிங் வில்லேஜஸ், ஃபிஷிங் வேர்ல்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவல்லே பார்த்தீங்கன்னா இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி அவங்களோட படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறையா இருக்குது. அதை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி. அதுக்காக தான் அநேகமாக திருநெல்வேலியில் ஒரு எக்ஸ்போ நடக்குது மே 4th and 5th. அநேகமாக அங்கே வந்து இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி அவங்களோட ஸ்டாலை போட்டு இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டெல்லி, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் நீங்க கேள்விப்பட்ட மாட்டீங்க, காஷ்மீர் அங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஆனா நம்ம கோஸ்டல் ஃபிஷிங் கம்யூனிட்டி உள்ள பசங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை குறையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பார்க்க போயிடுச்சுன்னா ஒன்று அவேர்னஸ் ரொம்ப குறையாது, ரெண்டாவது வந்து படிப்பு என்னோட எதிர்பார்ப்பு வந்து 60% மார்க். அது மட்டும் இல்லாமல் வந்து அவேர்னஸ் தான் ரொம்ப குறையா இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க வரைக்கும் போக இல்லை அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு குறையா இருக்குது. அதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அப்படி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 6 கேம்பஸஸ் இருக்கு. இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை செம்மஞ்சேரி, ஒரு கேம்பஸ் இருக்குது சென்னையில உட்கண்டியில. ஓகே, அது வந்து 1988 உருவான ஒரு கேம்பஸ். நான் அதான் படித்தேன். இன்னமும் அதே மாதிரி இருக்குது. நல்லா ப்ரொவிஷா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிஎன்எஸ் அண்ட் மெரிடைம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து கொச்சியில புதுசா கட்டின கேம்பஸ் வந்து 2018 கட்டியிருக்காங்க. அவங்க வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்சஸ் இருக்காங்க. பாம்பேல 2 இருக்குது. மும்பைல இன்னைக்கு நவி மும்பைல வந்து வெரி ஓல்ட் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஎஸ் தப்ரீன், டிஎஸ் ராஜேந்திரா, அதுக்கு பிறகு டிஎஸ் சாணக்கியா. டிஎஸ் சாணக்கியா வந்து 1990ல வந்து 1990. ஓகே, அதோட ஹிஸ்டரிலாம் பாத்தீங்கன்னா 80 வருஷம் பழமையான ஒரு காலேஜ். டிஎஸ் சாணக்கியாவில் தான் நான் ஜாயின் பண்ணது 1994. இப்போ அதை வந்து நவி மும்பை கேம்பஸ் சொல்லி மாறி ஐஎம்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெரிடைம் யூனிவர்சிட்டி 2008ல உருவாக்கும் போது வந்து இந்த கேம்பஸஸ் எல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி மும்பை கோர்ட் கேம்பஸ் சொல்லி மும்பை உள்ளே ரே ரோடு பக்கத்துல, அது ரொம்ப பழையான ஒரு பில்டிங் தான். இன்ஜினியரிங்க்கு நாட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து ஹையர் லெவலுக்கு வந்து கேப்டன், செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர், மாஸ்டர் லெவல்ல படிக்கிறதுக்கு உண்டான ஒரு கேம்பஸ், ரொம்ப பழைய கேம்பஸ். அதையும் நான் படிச்சிருக்கேன். கல்கட்டாவில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இன்ஜினியரிங்காகவே ஸ்பெஷல் ஒர்க்னர், கிட்டத்தட்ட அது 80 வருஷம் பழசு. ஓகே, ப்ரொடியூஸ் இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து ரொம்ப சீனியரா இருந்தாச்சுன்னா அவங்க அங்க தான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு இன்ஸ்டிடியூட். வைசாக்ல ஒரு கேம்பஸ் இருக்குது. மெயினா ரிலேட்டட் ஷிப் பில்டிங் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். விசாகப்பட்டினத்துல வந்து ரொம்ப பழமையான ஒரு கப்பல் கட்டுறது துறை இருந்தது. இந்த சுதந்திர அடைந்து பாத்தீங்கன்னா உலகத்துல 4வது பெரிய கப்பல் கட்டுற துறைமுகம். அது அட்டாச்சா இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் விசாகப்பட்டினம் கேம்பஸா வந்து ஷிப் பில்டிங், ஓஷன் ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர்ல வந்து எங்க கேம்பஸோட டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறதுக்காக இருக்குது. ஒரு 6 கேம்பஸ் இருக்குது. என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா நாட்டிக்கல் ஸ்டடிஸ், ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடிஸ் சொல்லி டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மெரின் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நீங்க வந்து ஓகே எனக்கு டெக்ஸ்டைல் இல்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது மெரின் இன்ஜினியரிங் அப்படின்னு. அந்த மெரின் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிடெக் மெரின் இன்ஜினியரிங் 4 வருஷம் கோர்ஸ் பண்றாங்க. அதுக்கு ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். அது வந்து நம்ம வைசாக்ல கேம்பஸ்ல வந்து கப்பலை வந்து எப்படி டிசைன் பண்றது, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, ஓஷன் இன்ஜினியரிங் கடலுக்கு அடியில வந்து என்னென்ன இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டிஸா இருக்குது அது பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அது ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேரிடைம் மேனேஜ்மெண்ட். ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கப்பலுக்கு போக பிடிக்கல, ஆனா கப்பல் சம்பந்தமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அது ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கலாம். அந்த 4 ஸ்கூல்ஸ் இருக்குது. சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. மேரிடைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடிஸ் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் மெரின் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. அதே நீங்க புதுசா வரப்போற ஒரு ஸ்கூல் வந்து மெரிடைம் லா. ஓகே, அது நிறைய கொச்சியில வரதுக்கு ஒரு முயற்சி நடந்துருக்கு. கொச்சியில வந்து ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடிஸ் இருக்கு மட்டும் இருக்கு. ஓகே, இனி வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்களா? சிடிக்கு பண்ணலையா? லாஸ்ட் டேட் வந்து 5th மே. இல்ல ஓபிசிக்காக வெயிட் பண்றாங்க சர்டிபிகேட். அந்த ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டா வரும். இந்த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து டாக்டர் மாலினி சங்கர், ஐஏஎஸ் ரிட்டையர்ட்.
அவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங்ல இருந்தவங்க ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காங்க. ஓகே, ஷி வெரி கேப்பபிள், டூயிங் வெரி குட் ஜாப். ஏன்னா ஏற்கனவே இந்தியன் இன்டர்நேஷனல் மெரிடைம் யூனிவர்சிட்டி, வேர்ல்டு மெரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்வீடன்ல இருக்கு. ஓகே, அந்த யூனிவர்சிட்டியோட டைரக்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர் அவங்க இவங்க. ஓகே,